Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம French fries எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and quick-ஆன ஒரு snack recipe. உங்க குழந்தைங்க ரொம்பவே எக்ஸைட் ஆவாங்க இந்த ஸ்நாக்குக்காக. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்டிக்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு இட்லி தட்டுக்கு மாத்திருங்க. இப்போ இது வேகறதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு pan-ல 1 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் இந்த இட்லி பிளேட்டை அப்படியே அந்த pan மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேகட்டும். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ்லாம் சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஆறிட்டு இருக்கிற டைமில் ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துருங்க. நல்லா டாஸ் பண்ணுங்க. நல்லா மாவு இந்த உருளைக்கிழங்குல கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியா இருக்கு. இது ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். 2 மணி நேரம் கழித்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ரைஸை உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மீடியமில் வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் பபிள்ஸ்லாம் செட்டில் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி அண்ட் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.